நேரம் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசிவிடுவேன், யதார்த்தமாக சொல்லிவிடுவேன். அது அவளுக்கு தப்பாக போயிடும். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, சுமாராக இருக்குது, இதுக்கு போட்ட முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தது, சுமாராக இருக்குது. சமையல் பண்ணும்பொழுது ரொம்ப ஆசையாக வச்சுருப்பா. சாம்பார் இவா வச்சுருப்பா, ரசம் இவா வச்சுருப்பா. சாம்பார் தான் டாப்பு, ரசம் என்னமோ இன்றைக்கி சரியில்லை, இன்றைக்கி ரசம் நல்லா இருக்குது, சாம்பார் சரியில்லையே, முகம் அப்படியே வாடி. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நான் எல்லாத்தையும் உண்மை பேசுகிறேன்னு டப்புன்னு பேசிடக்கூடாது. ரொம்ப அது கவனமாக இருக்கணும். நம்ம எதாவது கிண்டல் கேலி பண்ணால் அவாமான சங்கடமாகும். என்ன பொசிஷனில் இருக்கான்னு தெரிஞ்சுவிட்டோ அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா விஷயங்களும் கடவுள் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி கொடுப்பார். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக அந்த காரியங்கள்லாம் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒரு விஷயத்தை ஜெயிச்சு வந்துடுவேன். நிறைய போராடி அந்த காரியத்தை ஜெயிச்சு வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பிரயாணம் பண்ணலாம், போகிற காரியம் வெற்றியாகும். அப்பா வழி தொழில் வேலை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு பிரமாதமாக இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்கள் எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம். விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவா, மார்க்கெட்டில் பணியாற்றின்னு இருக்கிறவா, அதே மாதிரி சேல்ஸில் இருக்கிறவங்க டார்கெட்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குருவாயூரப்பர் வழிபாடு நினைச்சதை சாதிக்கும் அற்புதமான வழிபாடு.